வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி அற்புதமான கிழங்குகள் வகைகள் வந்திருக்கு. என்னென்ன கிழங்குகள்னு பார்க்கலாம். இது ஒரு காம்போவாக கொடுக்கலான்னு நினச்சேன். பார்த்தா கிழங்குகள் கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் தனித்தனியாக போடுறேன். தேவைப்படுறவங்க தனித்தனி கிழங்குகளாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கஸ்தூரி மஞ்சள் முளைய விட்டுருச்சு பாருங்கள். இது நம்ம பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லை விதைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். இது எல்லோ கஸ்தூரி மஞ்சள், இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், இதுவும் அதே போல் தான். இது வந்து நம்ம யூனிஃபார்ம் போடுறோம், பவுடர் அரைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் போடுறோம், ஒயிட் யூனிஃபார்ம், அதில் கலர் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளை வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு போடுறவங்க வெள்ளை வாங்கிக்கலாம். காரம் ரொம்ப இருக்காது. ஸ்கின் டிசீஸ் வந்து நல்லா க்யூர் பண்ணும். இது வந்து விரலி மஞ்சள், நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு விதைக்கிற மஞ்சள். இது பவுடராகவும் வாங்கிக்கலாம், கிழங்காகவும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு சம்பங்கி கிழங்கு. இது இப்படி தான் காற்று மாதிரி இருக்கும். அடுக்கா பூக்கக்கூடிய கிழங்கு வெரைட்டி. இது வந்து மா இஞ்சி, இது சூப்பர் வெரைட்டி மா இஞ்சி. இதுவும் வந்து நம்ம ஊறுகாய் போடலாம், நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காவோட ஸ்மெல்லில் இந்த இஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம விதைச்சி விட்டோம்னா அழகாக வந்துடும். ஒரு பேக்கில் வச்சு விட்டிங்கனாவே அடுத்த வருஷத்துக்கு ஈல்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கியில் சிங்கிள் பெட்டல், அதை அடுக்கு காமிச்சேன் இல்லையா, இது வந்து சிங்கிள் பெட்டல். அதுக்கப்புறம் இது வந்து லகடான் மஞ்சள், நம்ம சாப்பாட்டு மஞ்சள் தான், ஆனால் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஈரோடு மஞ்சளோட கர்குமின் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லகடா மஞ்சள். அதுக்கப்புறம் இதுவும் விதைச்சோம்னா போதும், சும்மா ஒரு பேக்கில் வச்சு விட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ, இது வந்து ஏர் பொட்டேட்டோ, இது வந்து கொடி உருளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே செடியிலே காய்க்கக்கூடியது. இது எல்லாமே வந்திருக்கு. தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். கேட்லாகில், வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் ஆட் பண்ணி விட்ருக்கேன். அந்த கேட்லாகோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தேவைப்படுறத ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பூ வெரைட்டி வந்திருந்தது. இது வந்து கருமஞ்சள். மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா 4-5 வெரைட்டி வந்திருக்கு. கருமஞ்சள் இதுவுமே கொஞ்சம் முளைப்பு எடுத்துருச்சு. ஐரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ வெரைட்டி, அதுவும் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப அழகான பூ வெரைட்டி. நமக்கு இந்த டாலியா அந்த மாதிரியான ஒரு பூ வெரைட்டி, கிழங்குல வரக்கூடிய வெரைட்டி தான் ஐரிஸ். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, லில்லி மாதிரியும் இருக்கும். இதுவும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கிழங்குகள் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.